Good morning. MRB மூலமாக 425 ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டீஸை நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். போன வருஷத்துக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி மார்னிங் போட்டாச்சு. அதில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வரப்போகிறதில்ல. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பிடிஎஃபை MRB வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுவும் மொபைலில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஓல்டு கொஷின் பேப்பர், இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கேட்ட ஓல்டு கொஷின் பேப்பரை வித் ஆன்சர் கீயோட செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோவாக போடலான்னு இருக்கேன். தட் மீன்ஸ் என்னென்னா, உங்களை நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஆன்சர்ஸ் நான் கடைசியில் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடியே கொஷின் நான் ஆன்சரை சொல்லுவேன். அதில் உள்ள 4 ஆப்ஷன்ஸை சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்சரை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசியில் ஆன்சர் சொல்லும் போது நீங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லியும் ஒரு 2-3 வீடியோ போடலான்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூகுளில் போயிட்டு TNMRB அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ் அப்படின்னு வரும். இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்னு இருக்கிறத வந்து கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ரைட் சைடு கார்னரில், இந்த கூகுள் குரோமில் ரைட் சைடு கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் மோட் அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப் மோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து இதில் செக் பாக்ஸை டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ யூசரில் தான் நம்ம வந்து போகணும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் கூட இந்த டைம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நியூ யூசரில் தான் போகணும். இந்த நியூ யூசரை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன வேணும், என்ன டீட்டெயில், ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இதை ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் பாருங்கள், 20 to 60 கேபிக்குள்ளே JPEG இந்த ஃபார்மேட்டில், அப்படி இல்லைனா PNG ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 20 to 60 கேபிக்குள்ளே உங்களோட வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஃபார்மேட்டில் 10 to 30 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் சூஸ் த ஃபைல், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் 60 கேபிலேருந்து 5 MBக்குள்ளே எல்லாத்தையும் PDFல வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களோட நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 MBக்குள்ளே இருக்கணும், PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரிவியூ கொடுத்து சப்மிட் கொடுக்க வேண்டியதான். ஸோ இதில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டிக்ளரேஷனை வந்து செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நீங்கள் 1 by 1 உங்களோட டீட்டெயிலை கொடுக்கணும். அப்ளைடு ஃபார் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வருது, ஆனால் அந்த லிங்க்கில் தான் நம்ம போகிறோம். இதில் வந்து நேம் வந்து கொடுக்கணும். நேம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி டிட்டோ கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி இந்தியன்னு கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. டு யூ ஹேவ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட்னா எஸ் ஆர் நோன்னு கொடுத்துருங்க. இருக்குதா இல்லையான்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களான்னு. அப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்கும், சப் கம்யூனிட்டி கேட்கும். அதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு வந்து கொடுத்துக்க வேண்டியதான் சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி. ஆர் யூ டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு கேட்டுங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. தென் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு இங்கே வந்து அந்த காலண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதில் போய்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஏஜ், மந்த்து, டேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே வந்து உங்களோட ஃபோன் நம்பரை வந்து கொடுத்து சென்ட் OTP கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க வேண்டியதான், வெரிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி, ஸோ இந்த ஏதாவது ஒரு இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். ரெண்டையுமே, அதாவது மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதையும் வெரிஃபை பண்ணணும். இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும், அதையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கீழே செட் பாஸ்வேர்டில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் போட்டுக்கோங்க, மற்றதெல்லாம் ஸ்மாலில் போட்டுக்கோங்க. இடையில வந்து ஒரு ஸ்பெஷல் லெட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட நம்பர் ஏதாவது போட்டுக்கிட்டு அதே மாதிரி டிட்டோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க.
கீழே இந்த கேப்சா கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து ப்ளீஸ் என்டர் த சோன் இந்த இமேஜ்னு கொடுத்துருக்கதில்ல, அதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடி போயிடும். ஸோ யூசர் ஐடி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாகினில் போகணும். கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இதில் யூசர் ஐடி உங்களோட மெயிலில் இருக்கும். அந்த யூசர் ஐடியை போகணும். பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை போடணும். இதில் வந்து உங்களோட லாகினில் போகணும். மறுபடியும் லாகினில் நம்ம போனோம் அப்படின்னா லாகினில் போய்ட்டு யூசர் ஐடி வந்ததை போடணும். பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணதை போட்டு லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த பேஜ் வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணதான். ஸோ அதனால் இதில் வந்து கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இதில் 1 by 1 நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே மொபைல்லே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ would you have give father and mother name or guardian name அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபாதர் அண்ட் மதர் நேமை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கார்டியன் நேமை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட மதர் அண்ட் ஃபாதர் நேம் கேட்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா கார்டியன் நேம் கொடுத்துருங்க. ஆர் யூ மேரிட்னா மேரின்னு கொடுத்துருங்க. நேட்டிவிட்டி வந்து இந்தியன் கொடுத்துருங்க. ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அதை வந்து கொடுத்துருங்க. ரிலீஜன் வந்து ஹிந்துவா முஸ்லீமா மற்றது கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. ஆர் யூ ரெடி டு கவர்மெண்ட் சர்வீஸ்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ஓசி சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லை பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஓட்டர் ஐடி இருக்கான்ட்டு. ஸோ ஏதோ ஒன்று அங்கே கொடுத்துட்டு அதோட நம்பர் அதிலேயே கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸில் வந்து கீழே வந்து அட்ரஸில் உங்களோட டோர் நம்பரு, தென் ஸ்ட்ரீட் நம்பரு, டோர் நம்பர் போட்டு ஸ்ட்ரீட்டோட நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் கொடுத்துருங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க, எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, பின்கோடு கொடுத்துருங்க. 2 அட்ரஸும் உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸும் டெம்பரரி அட்ரஸும் ஒன்று தான், அதில் தான் போஸ்டல் எல்லாமே வரும். அப்படின்னா இந்த செக் பாக்ஸை டிக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃபில்அப் பண்ணுறோன்னு அவசியம் இல்லை. தென் மதர் டங் வந்து தமிழா இங்கிலீஷா என்னன்னு அங்கே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படி கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th டீட்டெயில் வந்து கேட்கும். 10th வந்து நேம் ஆஃப் த போர்டு, ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐஎஸ், ஸோ என்னென்ன போர்டு இருக்கோ அதெல்லாம் காட்டும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த வருஷம் 10th பாஸ் பண்ணீங்க, எந்த மீடியமில் நீங்கள் படிச்சிங்க, ஹவ் யூ ஸ்டடீடு, தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்களா அப்படின்னு இதில் வந்து கேட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை தப்பாக பிரிண்ட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஃபீல்டுன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதெல்லாம் போயிட்டு மறுபடியும் வரும். ஸோ அதை வந்து பண்ணிக்கோங்க. +2க்கு அதே மாதிரி தான், ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் போர்டா, சிபிஎஸ்சியா, மெட்ரிக்கா, அதெல்லாம் கொடுத்துருங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க. ஸோ அடுத்து வந்து மந்த்தும் இயர் தான் அதில் வரும். மீடியம் வந்து எந்த மீடியமில் படிச்சிங்க, தமிழா இங்கிலீஷா என்னென்னு போட்டுக்கணும். தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்கன்னா இதில் வந்து எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. இன்கேஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் ஃபீல்டு கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஜி, ஸோ யூஜி கிராஜுவேட்டில் வந்து செலக்ட் த டிகிரியில் வந்து டிப்ளமாவா, யூஜியா, பிஜியா அதை கொடுத்துக்கணும். எந்த யூனிவர்சிட்டின்னு கொடுத்துடணும். எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, எந்த மந்த்னு செலக்ட் பண்ணிக்கணும். ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியாக எஸ்ஆர் நோ கொடுத்துடணும். எந்த தமிழில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கிடைக்கும், பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கிடைக்கும். அதனால் எஸ்ஆர் தமிழில் படிச்சிங்களா, எதில் படிச்சிங்கன்னா அதில் வந்து சொல்லிடுங்க. ஆர் யூ ரிஜிஸ்டர் ப்ராக்டிஸ்னால் வித்தின் த தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேலிட் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா பர்மனெண்ட் வேலிடா இல்லை டெம்பரரியாக ரெனியூவல் பண்ணுற மாதிரியா அதுவும் வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் அதை வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்கேஸ் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துடணும். தென் பிஎம்சிஎம் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட யூஜிஏ, பிஜிஏ மீன்ஸ் டிப்ளமாவை வந்து நீங்கள் வந்து தமிழில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்ன்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதே மாதிரி நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் இதில் வந்துடும். இதுக்கப்புறமா டிப்ளமா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ இது வந்துருச்சு, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கண்டினியூ கொடுக்கணும், சேவ் அண்ட் கண்டினியூ. இதில் வந்து ஹவ் யூ ஒர்க்டு இந்த கோவிட் பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுங்க. இன்கேஸ் எஸ்ன்னு இருந்தீங்கன்னா எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எங்கே ஒர்க் பண்ணீங்க, யார் வந்து சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா, யார் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா, அதை கவுண்டர் சைன் யார் பண்ணால், அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்குறாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து இது எல்லாமே கோவிட் சம்மந்தமாக, கோவிட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இது வந்து தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா அப்லோட் த சர்டிஃபிகேட். ஸோ இதில் வந்து என்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வந்து 60 KBக்குள்ளே 20 KBலேருந்து 60 KBக்குள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து சூஸ் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி சூஸ் ஃபைலில் போனீங்கன்னா சேவ் பண்ண ஃபைலுக்கு கேலரிக்கு போவோம். அதில் போய்ட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட்னு கொடுத்தா தான் அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்ததும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட், யூஜி சர்டிஃபிகேட், அதாவது டிப்ளமா சர்டிஃபிகேட். இன்கேஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா PDF ஃபார்மேட்டில் 5 MBக்குள்ளே சேவ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணதை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டிக்ளரேஷன் செக் பாக்ஸ் வந்து டிக் கொடுத்து சப்மிட் ஃபார்ம் கொடுக்கணும். சப்மிட் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபார்ம் ப்ரிவியூ வரும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் செக்ஷனுக்கு போய்டும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களோட ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ தான். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொபைல்லே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்தடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணுமாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ இதை போய் நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டும்.